Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தாயின் தனங்களில் பசியாறும் குழந்தையை வெடுக்கென பிடுங்கியதாய் நம்மை பிரித்தது காலம். நமது கூட்டிலும் காலம் கல்லெறிய தெரித்து கிடக்கும் திசைகளில் வீசப்பட்டோம். முதல் நாள் வகுப்பு, தெரியாத முகங்கள், புரியாத முரண்கள், அறிமுக நிமித்தமாய் ஊர் சொல்லி பேர் சொன்னோம். யார் சொல்லி வந்தது? கடவுளின் தூதுவன் போல் நம்முள் நட்பும் உரிமையும். நம் நட்ப சேர்த்து சேர்த்து ஏத்து கொடி ஏத்து அடவான வில்ல கோத்து வேகம் கருத்தா அதில் மின்னல் வேடிக்கும், கண்கள் சேவந்தா அதில் நட்பு துடிக்கும். நட்பு கோரு கோயில் இங்க எவனோ கட்டவில்லை. நட்பே ஒரு கோயில் அட தனியா தேவையில்லை. ஏதோ ஒரு நாள் எழுதி கொண்டிருக்கையில் மைமறித்த பேனா கைவிரிக்க எக்ஸ்கியூஸ் மீயை துணை கலைத்து பேனா கடன் வாங்கியதில் வட்டியாய் வளர்ந்தது நட்பு. அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? ஒரு தட்டில் ஒன்று கூடி நாம் உண்ண நிறைந்தது வயிறு மட்டுமல்ல, உயிரும் தான். சொந்தம் என்ன சொந்தம் என்ன, போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் தான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். பொங்கலுக்கு எடுத்த சட்டை நண்பர்கள் போட்டு போட்டு தீபாவளிக்குத்தான் திரும்பி வரும் நட்பின் யார். ஒட்டு மொத்தமாய் மட்டம் போட்ட திட்டங்கள், கேக் பூசி திரிந்த நள்ளிரவு பிறந்த நாட்கள். சிறகு இல்லை வானமில்லை, வெறும் தரையிலும் நாங்கள் பரப்போம். இளமை இது ஒரு முறைதான், துளி மிச்சமில்லாமல் ருசிப்போம். கவலை இல்லை கவனம் இல்லை, நாங்கள் கடவுளுக்கே வரம் கொடுப்போம். எரிமலையோ பெருமழையோ எங்கள் நெஞ்சில் நிமித்தித்தான் நடப்போம். வரும் காலம் நமதாகும், வரலாறு படைப்போம். உறங்காமல் அதற்காக உழைப்போம். நமது வாழ்க்கையை வெள்ளையடிக்க சுண்ணாம்பு கட்டியை கையில் எடுத்த ஆசிரியர் எனும் கல்லூரி கடவுள்கள். இன்னும் எத்தனையோ நிஜங்கள் இன்று நினைவுகளாய், அதை நினைக்க நினைக்க பிறலும் கண்ணீரில் இரத்த அடர்த்தி. கல்லூரி வாழ்க்கை இருக்கும் போதே வாய்த்த 2ஆம் இடமும் அங்கே மறைத்தால் கூட அதுவும் புனிதம். நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டிக் கொண்டதன் ஞாபகத்தில்
இன்னுயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்கும் என் இருதயத்தில். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டான். என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன். என் அடுத்த ஜன்மத்தில் இங்கே மரமாவே. டேய், இது முடிவில்லடா, ஆரம்பம். ஸ்டார்ட் மியூசிக். எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல, இரவுகள் தெரிந்தது கண்ணில் மெல்ல, நினைவுகள் எங்குது உன்னை காணவே. யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? யாராவே? அவரு பாக்ஸரு, சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஃப்ரீ டைம்ல ஜாலியா இருக்கணும்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்க? மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியாக இருக்கணும். பார்க்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா, ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. அக்கா பக ஜனகுருதி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசமும் தந்தாலே கடலுச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா. பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா, மாமண்டார அவன்தாண்டா. அழகிய கொடியே இன்னொரு பாம்பா, அப்ப நான் பார்த்த பாம்பா. பக்கிகளா செல்ஃபின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? முட்டாப்பல் எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? தூக்கி கொடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே அப்படியே அப்படியே. இப்ப விடுறா பாப்போம். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை, அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியடா கேக்குற நீ? அது துன்புறுத்துறது இல்லையாடா? போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. முதல்ல 2 பேரும் கை கொடுங்க. ஹாய் ஹாய். இவ்வளவு ஃபார்மலா பேசுறதுக்கு பேசாமையா இருக்கலாம். ஏய், எப்பவும் போல சிரிச்சு பேசலாம்ல. சரிடா. அம்மா, இவன் கோட்ல கோட்டா சீனிவாசராவ் மாதிரி சிரிக்கிறாமா. அழகா பார்த்தா மாதிரி ஸ்டைலா சிரிக்க சொல்லுமா. டேய் ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதால இருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறா. தலப்புல அலப்புல பாடுடா, தலப்புல அலப்புல கேளுடா. Thank you. ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார். வேர்க்காதே எனக்கு விசிறிகள் கோடி இருக்கு. சங்கு சக்கரம் வேகம் போல் வட்டம் விட்டு வரும் ஆட்டம் பார். குரூப் 4 இத படிச்சா எப்பறம் நீ பேங்க் வேலைக்கு போவ? இது ஃபெயிலா போனா அடுத்து அதை படிப்பேன்ல.
அப்ப அதுக்கு முந்தின வருஷம் எழுதினியா? அது குரூப் 1, அதுக்கு முன்னாடி குரூப் 2, அதுக்கு முன்னாடி குரூப் 3, அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி, அதுக்கு முன்னாடி டோஃபல் எழுதுனேன். டோஃபல் ஃபாரின்ல படிக்க போற பசங்க எழுதுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்டா. ஏதோ எக்ஸாம்ன்றது எழுதி பார்த்தேன். சிஎஸ்சில சாட் எக்ஸாம் ஏதோ நடத்துவாங்க. அதெல்லாம் அப்பப்ப எழுதி இருக்கேன். வருஷம் வருஷம் அது எதுக்கு வருஷம் எழுதிக்கிறீங்க? எக்ஸாம் பேர் போணும் நம்மள விட்டு. இப்படி எக்ஸாமா எழுதிக்கிறீங்க. என்னைக்கு வேலைக்கு போவ நீங்க? அத கேக்குறாங்க தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். போ கல்யாணம் ஆகட்டும், பேசி போதா இருந்தாலும் போ. கல்யாணம் வேற ஆக போதா உனக்கு? ஆகும். ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புலிய வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? இந்த அவிசும் கூட உன்னை நம்பி தானே இருக்கு. அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். குடியாதனையும் கூட்டும் குடி வச்சுதான் வந்தோமா. அவன் கைய வச்சு இப்படி சொன்னப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களா யாருடா? How do I tell you? ராஜஸ்தான்ல இருந்து. ராஜஸ்தான் இங்க என்ன? ராஜஸ்தான் ராமேஸ்வரம் போறோம். ராமேஸ்வரத்துக்கா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன்? அப்ப வேலை பார்த்தவங்க எங்கடா போறது? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க ஒரு நாளைக்கு? 1000 கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போறியா? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது இப்படி பண்ணா நீ எப்படிடா நீங்க வேலை பார்க்கறாங்களா? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு. எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா? ஆமா, நான் வர்றேன். அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. மாமா வராரா? அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. 80 ரூபாய்க்கு எப்படி வேலை பார்க்கறீங்க? நாங்க பாப்போம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் லவ் பண்றேன்டா. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. உங்க அப்பா நல்ல விஷயமா சொல்றாரு, அவங்க அப்பா பயன்படுத்துறாரு. நம்ம எதுதான்டா ஃபாலோ பண்றது? உங்க அப்பா என்ன சொன்னாரு? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விலகிக்க. நமக்கு இருக்குடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் போ. மேடம், இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குற சுகம் இருக்கே. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் 600க்கு 600 மதிப்பெண் +2 பொதுத் தேர்வில் எடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா. எல்கேஜில இருந்து படிச்ச இந்த பள்ளிக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்திருக்கேன்றது எனக்கு இன்னொரு பெருமையா இருக்கு. எனக்கு என்னோட வெற்றிக்கு காரணம் நான் படித்தது மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆசிரியர்கள், என்னோட பெற்றோர் எனக்கு அளித்த ஊக்கம் தான் இவ்வளோ தூரம் நான் வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. நம்ம தான் நேரத்தை தேடி ஓடணும், நம்ம தான் நேரத்தை வந்து இழுத்து பிடிக்கணும். நமக்குன்னு யாரும் நேரத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க போறதில்ல, நேரம் நமக்காக வெயிட் பண்ண போறதில்ல. டீ காட்டுறவன உன்னை இறக்கி வீட்டில் கூட விட்டுறேன். நான் பேசாம மட்டும் வாங்க கொஞ்ச நேரத்துக்கு. என்ன விஷயம் நடந்தாலும் அதை நினைச்சு சோர்வுற்று நம்ம தயங்கி உட்காந்துருக்கோம், துவண்டு போயிட்டு உட்காந்துருக்கோங்கும் போது அதுக்கான தீர்வு கிடைக்காதுன்னு நினைச்சேன். புலம்பாம வரீங்களா கொஞ்சம் நேரம்? அதோட தீர்வை நோக்கி நான் கையில இந்த வெப்பன் இல்ல வேணாம் வேணாம். உன் தொல்லை தாங்காம மீன மக்கள் இறங்க வேண்டியது அசப் பண்ணி இறங்குறேன். என்ன டார்ச்சர் பண்ணாத. என்ன சாமி, கற்பூரத்தை பத்த வைக்காம யார தேடிட்டு இருக்கீங்க? தீப்பொறி திரும்ப வந்துதான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். என்னங்கய்யா, சிகரெட்டை வாயில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க? இந்தாங்க தீப்பெட்டி. நோ, எங்க பாஸ் தீப்பொறி திரும்ப வந்து அவர் ஸ்டைல பத்த வச்சாதான் நாங்க பத்த வச்சுக்குவோம். போட என்ன பண்ற மட்டும் பாருங்க. ஏய் பாடா. ஏய், குறுக்கெல்லாம் நிக்க கூடாது தம்பி. என்ன
என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? அந்த வாத்தியார் அடிக்கிறானுங்கற ஒம்முடுக்கறாங்க. அடிக்க தான் போறேன். என்னது அடிக்க போறியா? இந்த வீடியோல சொல்லு அடிக்க போறேன்னு சொல்லு. எடுத்துக்க. போலீஸ் வரணும்டா. அவன் அடிப்பாங்க பாரு. அறுத்து போட்டுருவேன் நானு. போலீஸ் அறுத்து போட்டுருவியா? அறுத்துருவேன். அதான் நானு ஏர்னா ரயில், இறங்குனா ஜெயில், வந்தா பெயில். என்ன பயப்படவே மாட்டேன். அறுத்து போட்டுருவேன் பாத்துக்க. வா வா வா. அவன் நினைச்சா இவ்வளவுதான் எல்லாம். பாத்துக்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் அந்த பக்கம் நிக்கிறேன். ஏய் நான் கலாய்க்கிறியா? இல்ல முடி வச்சிருக்கேன்னு பார்த்தா நான். ஏய் பாத்துக்க உனக்கு அவ்வளவுதான். என்ன வீடியோ எடுக்கிறேன் எடு. எல்லாம் போட்டு தூரத்துல வச்சு ஒயிட் ஆங்கல் எடு. ஒயிட் ஆங்கல் எடுக்கவா? விட தெரியல நீ எல்லாம் என்ன வாத்தியாரு? நீ ஏய் என்னடா என்ன பாத்துக்கோமா மரியா நீ வெளியே தனியா தானே வருவ? நான் காம்பவுண்ட் வெளில வாடா. நான் டெலீட் பண்ணிடுறேன். தம்பி நான் டெலீட் பண்ணிடுறேன்ப்பா. வாடா பாப்பா டெலீட் பண்ணிடுறேன். சோகமா சோகமா